வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா கோவக்காய் வச்சு பண்ண ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். நல்ல சாஃப்டான ஷீர்மல் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல காரமான கோவக்காய் வச்சு ஒரு துவையல், கூடவே கோவக்காய் ஃப்ரை ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஷீர்மல் பண்ணுறதுக்காக நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் விட கம்மியாக கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். உங்ககிட்ட என்ன ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஈஸ்ட் கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. இதை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இந்த ரெசிபியை கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஷீர்மல் செய்யும் போது நெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். மேலே இந்த மாதிரி நல்ல நொரையாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஜென்ரலாக ஷீர்மல் செய்யும் போது குங்குமப்பூ சேர்த்து தான் செய்வாங்க. ஒருவேளை உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இல்லைனா குங்குமப்பூ சேர்த்து இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒர்க்கிங் மேட்டில் போட்டுட்டேன். மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசையும் போது உங்கள் ஷீர்மல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு பவுலில் வச்சுட்டேன். இது மேலே கொஞ்சமாக நான் நெய் தடவி விட்டுக்கிறேன். இது 1 மணி நேரம் அளவுக்கு அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அந்த தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதனால தான் இப்படி இருக்குது. அடுத்து இந்த மாவை ஒரு ஒர்க்கிங் மேட்டில் போட்டுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு எத்தனை ஷர்மல் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பீஸ் பண்ண போகிறேன், அதனால் 3ஆக கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு அதை பின்பக்கமாக இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை திருப்பி பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்ம பன்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக ஷீர்மல் சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சிட்டு ஃப்ளாட் ஆக்கி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கல் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி பன் மாதிரி தான் பண்ண போகிறேன். அடுத்து இதுக்கு மேலே நம்ம பால் வச்சு லைட்டாக கோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேக் ஆகி வரும்போது அந்த கோல்டன் க்ரஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஷீர்மல் எக் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மேலே எக் கூட தடவிக்கோங்க. அது நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி எக்கெல்லாம் சேர்க்காததுனால பால் தான் தடவுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். நான் 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம ஷீர்மல் வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். பாருங்கள், 25 மினிட்ஸ் கழிச்சு செம்மையாக வந்திருக்கு. சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தடவி விட்டுருங்க. அடுத்து துவையல் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போது 1 கப் அளவுக்கு கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம துவையல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோவக்காவை சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம கோவக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோவக்கால கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அடுத்து நாம் பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சிருக்க ஷீர்மல் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவையலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கோவக்காய், அதையும் மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் சாஃப்டான ஷீர்மல். அதுக்கு மேலே நல்லா காரசாரமான கோவக்காய் வச்சு பண்ண துவையலோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.